ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம இன்வேஷன் சீரிஸோடைய 2வது சீசனுக்கான 3வது பார்ட்டை பார்க்க போறோம். கடைசியா என்ன நடந்திருக்கும்? மிட்சுகி அந்த ஏலியன்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஜமீலா கேஸ்பரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்றத நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. வாங்க அடுத்த அந்த ஏலியன்ஸை எப்படி தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆரம்பத்துல ட்ரெவரை காமிக்கிறாங்க. அவர் கூட ரோசியும் இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி அந்த டிராயிங்கை வச்சு யோசிச்சு பாக்குறாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அப்பதான் ரோசி என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல காணாம போன எல்லாரையுமே எங்கெங்க காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்காங்களா, அதையும் இந்த டிராயிங்கையும் ஒன்னா பார்க்கும்போது ஒரு க்ளூ கிடைக்குது. என்ன டிராயிங்னு பார்த்தா அதுல ஒரு ஸ்பைரல் மாதிரி டிராயிங் இருக்கு. அதை அப்படியே இந்த காணாம போன எல்லாரோட இடத்துலயும் மார்க் பண்ணி பாக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாக்டான ஒரு ஸ்பைரல் கிடைக்குது. அந்த ஸ்பைரலோட சென்டர் பாயிண்ட பாக்குற அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா நம்ம ஷெரீஃப் காணாம போனார்ல, அந்த எக்ஸாக்டான இடம், அந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு தான் ஏலியன்ஸ் வந்து, சோ அங்க போனா நம்மளுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பி போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த இடத்த மிலிட்டரி டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட மிலிட்டரி ஆட்கள் இருக்காங்க. இவங்க ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கடா, அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா உள்ள போறாங்க. அப்போ நம்ம ஷெரீஃப் ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள இருந்திருப்பார்ல, அந்த சர்க்கிளுக்கு நடுவுல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அதை சுத்தி பேஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வித்தியாசமா லைட் வேற எரியுது. இதை இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மிலிட்டரி ஆள் ஒருத்தர் இதை பாத்துறாரு. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு வேற ஒருத்தவங்களோட வீட்டுல போய் தங்குறாங்க. அது தெரிஞ்சவங்களோட வீடு தான். யாரோட வீடுனா, இப்ப நம்ம ரோசி இருக்காங்கல்ல, அந்த ரோசியோடைய ஹஸ்பண்ட் தான் பில்லி. போன பார்ட்ல பாத்துருப்போமே, பில்லின் பேரை கேட்டோடனே ஓன் அழுதுருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ரோசியோடைய ஹஸ்பண்ட் தான். ஆனா இப்ப அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பில்லியோடைய அக்கா வீட்டுக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. ரோசியை பார்த்ததுமே அவங்க மூஞ்சி மாறிடுது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா வீட்டுல இடம் கொடுக்குறாங்க. கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் ஆகுது. எப்படியாச்சும் இவங்க அந்த பேஸ்குள்ள போயாகணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நிறைய தானியத்தை வழியில கொட்டி வைக்கிறாங்க. அதை நிறைய காக்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த வழியில தான் மிலிட்டரி வண்டி எல்லாம் போய்கிட்டு இருக்கா. இந்த காக்காங்களை பார்த்துட்டு அப்படியே வண்டி நிறுத்திடுறாங்க. அந்த கேப்ல நம்ம ட்ரெவர் குடுகுன்னு ஓடி போயிட்டு அந்த வண்டிக்கு அடியில ஒழிஞ்சிக்கிறாரு. யாரோட கண்ணுக்கும் படாம இப்ப அவரால் பேஸ்குள்ள போக முடியும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அனிஷாவை காமிக்கிறாங்க. கடைசியா இவங்க ஒரு மிலிட்டரி வண்டியை அங்க பக்கத்துல இருக்க பேஸ்குள்ள போனதா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். சோ கண்டிப்பா சாராவை அங்கதான் கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸுக்கு போறாங்க. ஆனா பேஸ்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க அப்படியே போனா மாட்டிப்பாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, நம்ம அனிஷா கார் எடுத்துட்டு வேகமா அந்த பேஸோடைய சென்டருக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்க மிலிட்டரி ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததும் அவங்கள சுத்து போட்டுறாங்க நம்ம கிளார்க்கோட ஆட்கள். அந்த பேஸுக்கு ஹெட்டா இருக்க ஒருத்தவரை கட்டி போட்டு வச்சு சாரா எங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவர் ஒரு பக்கம் கண்ணை காமிக்கிறாரு. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல சாரா இல்ல. ஆனா சாரா இங்க ஆல்ரெடி இருந்திருக்கா போல இருக்கு. செவுத்துல அவ ஏதோ எழுதி வச்சிருக்கா. அதை பாக்குற அனிஷாக்கு பயங்கரமா கோவம் வருது. என் பொண்ணு இங்கதான் இருந்திருக்கா, இப்ப அவளை எங்க கூட்டு போயிருக்காங்க, சொல்லலன்னா விஷ ஊசி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்களா. அப்போ கிளார்க்கோடைய ஆள் ஒருத்தவர் ரெக்கார்ட் எடுத்துட்டு வராரு. என்னன்னு பார்த்தா, சாராவை நேத்து தான் இங்க இருந்து ப்ராஜெக்ட் இடபிள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு மாத்திருக்காங்க போல. அங்க போனா தன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அனிஷா கொஞ்சம் சந்தோஷப்பட, அதை கேட்கிற இந்த ஹெட் உங்களால காப்பாற்ற முடியாதுன்றாரு. ஏன்னா அந்த இடபிள்னு இருக்க இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. இப்ப இந்த பேஸ்குள்ள ஈஸியா வந்தீங்களே, அந்த மாதிரிலாம் அங்க போக முடியாது. ஒருவேளை உங்க பொண்ணு அந்த இடத்துக்கு போயிருக்கானா, அவ்வளவுதான், உங்க பொண்ணை மறந்துருங்க அப்படின்ற மாதிரி இவரு வேற பயங்கரமா பயமுறுத்திட்டு இருக்காரு. அந்த இடம் வேற எதுவும் இல்ல, இப்ப நம்ம ட்ரெவர் இருக்காருல, அதே இடம் தான். இந்த பக்கம் ட்ரெவரை காமிக்கிறாங்க. சாராவா வண்டியில கூட்டு வந்து இறக்குறாங்க. சாரா கிட்ட இருக்க அந்த ஏலியன் ஆப்ஜெக்டையும் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல ட்ரெவர் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா நைட் ஆனதும் யாருக்கும் தெரியாம நைஸா அந்த ஓட்டக்குள்ள இறங்கி போறாரு. அங்க உள்ள ஒரு சேஃப்டி டோர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. டேய், நீங்க என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அதை ஓபன் பண்ணதுமே அலாரம் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. அவ்வளவுதான், மிலிட்டரி ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம ட்ரெவரை புடிச்சிட்டு போறாங்களா. அப்படி போகும்போது உள்ள ஒரு டோருக்குள்ள நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க யாருன்னு நம்ம பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் உதறி விட்டுட்டு கதவை தள்ளிட்டு உள்ள போனா, இந்த ஊருக்குள்ள காணாம போனதா சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போஸ்டர்ல வச்சு பார்த்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே இங்க வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடா பாவீங்களா, இன்னாதாண்டா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இவங்க கண்டுக்கிறதா இல்ல. வழக்கம் போல நம்ம ஆளை புடிச்சிட்டு போய் செல்ல அடைச்சிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி கேஸ்பரை காமிக்கிறாங்க. ஒரு வழியா கேஸ்பரை கண்டுபிடிச்சிட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. யாரோட ரிப்போர்ட்ஸ்னு எடுத்து பார்த்தா நிறைய சின்ன பசங்களை இங்க வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம கேஸ்பர் மாதிரி தான். கேஸ்பருக்கும் ஏலியன்ஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த சின்ன பசங்களும். ஸோ இவங்க எல்லாருமே ரிசர்ச் பண்ணி அந்த ஏலியன்ஸ் எதிர்க்கிற வெப்பனா மாத்துறதுக்காக தான் இங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஏலியன்ஸை ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பசங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பசங்களை தேடி போறாங்க. அது எப்படி சாத்தியம், அந்த பசங்களை எங்க கூட்டு போயிருக்காங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா, நம்ம கேஸ்பருக்கு அந்த பசங்களுடைய வாய்ஸஸ் மண்டைக்குள்ள கேக்குது. ஸோ அதை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பசங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வழியில ஏலியனோட
சவுண்ட் கேக்குது. உடனே ஜமீலா என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சீசன்ல நம்ம கேஸ்பருக்கு அந்த ஏலியன்ஸ் எங்க வருதுன்னு தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட மாட்டாம அவாய்ட் பண்ணிட்டு ஓடுவாங்கல்ல, அதே மாதிரி திரும்ப பண்ண சொல்றாங்க. நம்ம கேஸ்பரும் நல்லா உத்து கேட்டு பாக்குறான். ஆனா கேஸ்பருக்கு எந்த ஒரு ஏலியன்ஸும் தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு குத்து மதிப்பா இந்த பக்கம் போவோம் அப்படின்னு கையை காமிக்கிறான். இவனை நம்பி எல்லாரும் ஓடுறாங்க. போயிட்டு பார்த்தா அங்க அந்த ஏலியன் இருக்கு. அட்டா பாவி கேஸ்பர், ஒன்னு நம்பி வந்து எங்களை சாவடிக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு பெரிய பில்டிங், 5 மாடி அபார்ட்மெண்ட், குடுகுன்னு மேல ஏறிடுறாங்க. ஆனா அதே அந்த ஏலியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு மேல ஓடி வருது. இங்கே இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணி ரெயின் கோட் போட்டிருக்காளா, அதையே அங்க ஒரு ஆள் நிக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு அங்க இருக்க பைப் மூலியமா நைஸா கீழே இறங்கி போயிடுறாங்க. இந்த ஏலியன்ஸ் மேல வந்து ஏமாந்து போயிடுது. ஆனா அந்த பசங்களோட வாய்ஸஸ் எல்லாம் நம்ம கேஸ்பர் மைண்டுக்கு கேக்குது. சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த சின்ன பசங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பசங்க எல்லாருமே ஒரு டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு இருப்பார்ல, அவங்களோட பேரு எஸ்மி. அவங்க நம்ம கேஸ்பர் இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே அவங்க பேசிக்கிறது மாத்தி மாத்தி கேட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பூமிக்கு வந்துச்சுல, அப்படி வந்தக்கு அப்புறமேட்டு தான் இந்த பசங்க எல்லாம் அப்படி மாறி இருக்காங்க. அது எல்லாருமே இப்ப இவங்க எல்லாம் சாதாரண குழந்தைங்க கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷல். அதே மாதிரிதான் நம்ம கேஸ்பரும். சோ ஒரு கட்டத்துல இவங்க எல்லாருமே நம்ம கேஸ்பர் மாதிரியே கோமாக்குள்ள போயிருப்பாங்க. அந்த கோமால டார்க்னஸ் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இவங்க எல்லாருமே மீட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்திருப்போம்ல, நம்ம கேஸ்பர் கடைசியா ஒரு இருட்டான இடத்துல முழிச்சிருப்பான். ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பசங்களுக்கும் நடந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த பசங்க எல்லாரும் கோமால இருந்து எந்திச்சிட்டாங்க. நம்ம கேஸ்பர் மட்டும் தான் எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகிருக்கு. அண்ட் அது கூடவே கேஸ்பரா ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு வந்திருப்பாங்க. செத்துருப்பான்னு நினைச்சாங்க, ஆனா உயிரோட இருக்கான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க எல்லாரை விட கேஸ்பர் அந்த ஏலியன்ஸ் கூட ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரையுமே அந்த ஏலியன்ஸ் வேட்டையாடும் போது இவனை மட்டும் விட்டுருக்குன்னா அப்ப இது கண்டிப்பா முழு கேஸ்பர் கிடையாது, அவனுக்குள்ள ஏலியன்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்பர் மேல இப்ப எல்லாரும் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. ஏப்பா இந்த டார்க்னஸ்ன்றீங்களே, அந்த இடம் பார்க்க எப்படிப்பா இருக்கும், கொஞ்சம் வரைஞ்சு காட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க பசங்க எல்லாருமே ஆர்வமா அவங்க பார்த்த இடத்த அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாரும் தனித்தனி ஊர்ல இருந்து வந்ததுனால வேற வேற மொழியில தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேசுறா. அவகிட்ட பேசி பார்க்கலாமே சொல்லிட்டு நம்ம ஜமீலா போயிட்டு பேசிட்டு இருக்காளா. அப்ப ஜமீலா என்ன சொல்றாங்க, நீங்க மட்டும் கேஸ்பரை கூப்பிடலன்னா உங்களை கண்டுபிடிச்சு நாங்க இங்க வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க. ஆனா அதை கேட்கிற அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எது நாங்க கேஸ்பரை கூப்பிட்டோமா, நாங்க கேஸ்பர் எல்லாம் கூப்பிடல, எங்களை மாதிரியே இருக்க இன்னொருத்தவங்கள தான் நாங்க கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம மிட்சுக்கியை காமிக்கிறாங்க. சோ இவங்க கூப்பிட்டது வேற யாரையும் இல்ல, மிட்சுக்கியை தான். அந்த வாய்ஸை கேட்டுட்டு தான் கேஸ்பர் இங்க வந்துட்டான் போல இருக்கு. இப்ப அப்படியே அந்த பக்கம் நம்ம மிட்சுக்கியை காமிக்கிறாங்க. இவங்க அந்த ஏலியன் கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட ஹாலுசினேஷன், லைட்டா மைண்ட் வேற டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்கு. ஆனா அப்பயுமே ரெஸ்ட் எடுக்காம எப்படியாச்சும் நம்ம அந்த ஏலியன் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜை கத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே புரியல. அப்ப மாயா என்ன சொல்றாங்க, நீ கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடு, இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தனா மத்த எல்லாரும் மாதிரியும் ஆயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மத்த எல்லாரும் மாதிரி மாறிடுவ அப்படின்னு சொன்னதை கேட்ட இவங்களுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குது. குடுகுன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏலியன் கூட கான்டாக்ட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்ப கூட நிறைய பேருக்கு கான்சியஸ்னஸ் போயிருக்குமே, அவங்க எல்லாருமே அங்க பித்து பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற மிட்சுக்கிக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குது. அங்க சுத்தி இருக்க மிஷின் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண சொல்றாங்க. அப்படியே சைலண்டா அவங்க போடுற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க சில பேர் டேபிள தட்டிட்டு இருக்காங்க, செவுத்துல வரையறாங்க, சில பேர் வாயில ஏதோ சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே உன்னிப்பா கேட்டுட்டு இருக்காங்களா. அப்பதான் நம்ம மிட்சுக்கிக்கு புரியுது, இவங்க யாருமே மன ரீதியா பாதிக்கப்படல, இவங்க எல்லாருமே பேசுறாங்க, ஆனா ஏலியன்ஸோட லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. உடனே இப்ப அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி அதுல ஏதாச்சும் புரியுதான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நிக்கிலுக்கு கடுப்பாகுது. ஏன்னா அவனுக்கு மிட்சுக்கியை பத்தி சுத்தமா கவலையே இல்ல. இவனுக்கு வேண்டியது என்னன்னா அந்த ஏலியன் கிட்ட போயிட்டு கம்யூனிகேட் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு பிரசிடென்ட் கிட்ட சொல்லி இவன் பேர் வாங்கிக்கணும். அதனால மிட்சுக்கியை திரும்பி அந்த ஏலியன் கிட்ட போக சொல்றான். ஆனா ஆல்ரெடி நம்ம மிட்சுக்கியோட பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இதனால மாயா நிக்கில் கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த நிலைமையில மிட்சுக்கியை உள்ள அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்களையும் நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாயா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா அதை பத்திலாம் நிக்கிலுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இப்ப அந்த ஏலியன்ஸ் லாங்குவேஜை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, அதுகிட்ட பேச போறீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஏலியன்ஸ் உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் தெரியாம எதுக்காக நீங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க. இதனால மாயாக்கு கடுப்பாயிட்டு போயா நீயும் வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி மிட்சுக்கி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போறாங்க. இவங்களுக்கு மிட்சுக்கி மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அதனால கொஞ்சம் அக்கறையா என்ன சொல்றாங்கன்னா, இதே நிலைமையில நீ உள்ள போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல அவங்கள மாதிரிதான் நீயும் ஆயிடுவ. சோ உன்னோட நல்லதுக்கு சொல்றேன், தயவு செய்து நீ உள்ள போகாத, ஒன்னு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அந்த நிக்கில் பையன் மிட்சுக்கிய பயங்கரமா மேனிபுலேட் பண்றான். இங்க பாரு மிட்சுக்கி, நீ எதையும் போட்டு யோசிக்காத, உன்னோட மோட்டிவ் என்னது, அந்த ஏலியன்ஸை பழி வாங்கணும், உன்னோட லவ்வர் அது கொண்டிருக்கு, அதுக்கு நீ பழி வாங்கணுமா இல்லையா, இந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் களத்துல இறங்கி போராடு, அந்த ஏலியனை எப்படியாச்சும் அழிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பக்கம் மேனிபுலேட் பண்றான். மிட்சுக்கி
மிட்சுகிக்கு என்ன பண்றதுனே புரியல. போகணும்னு தோணுது, போக வேணாம்னு தோணுது. அப்படியே அந்த குழப்பத்தோடய சூட்டை போட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க. கூட இந்த நிக்கில் பையலும் வர போறான் போல இருக்கு. அவனும் சூட்டை போட்டு நின்னுகிட்டு இருக்கான். அந்த சமயம் அங்க இருக்க அலாரம்லாம் அடிக்குது. வேகமா ஒருத்தர் ஓடி வராரு. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா இவங்க போட்டிருக்க சூட் எல்லாமே அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பயோமேட்ரிக்ஸுக்கு கோட் பண்ணிருப்பாங்க. அந்த கோட் இப்ப கிராக் பண்ணப்பட்டிருக்கு. சோ மிட்சுகியால இப்போதைக்கு உள்ள போக முடியாது. இந்த விஷயத்த சொன்னோன்னே நம்ம நிக்கிலுக்கு நல்லாவே தெரியுது இந்த வேலையை யார் பண்ணிருப்பா, நம்ம மாயா தான். பயங்கர கோவத்தோட அங்க போயிட்டு மாயா கிட்ட கத்துறாரு, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா மாயா வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமா இப்ப என்ன நான் தான் பண்ணேன், பின்ன அத்தனை வாட்டி சொல்றேன் உன் காதல ஏறவே மாட்டேங்குது. உண்மையிலே உன் ப்ராஜெக்ட் மேல உனக்கு அக்கறை இருந்தா நீ மட்டும் தனியா உள்ள போ, மத்தவங்க உயிரோட விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இவனுக்கா சரி கோவம், அப்படியே கோவத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுறான். போன கொஞ்ச நேரத்திலே ஏகப்பட்ட அலாரம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த பையன் சும்மா இல்லாம அந்த ஏலியன் கூட உள்ள போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதோடைய தாக்கம் எல்லா இடத்துலயுமே தெரியுது. கேஸ்பர் கிட்ட பசங்க இருந்தாங்களா அவங்க எல்லாருக்குமே வலி ஏற்படுது, வாஜோ வாஜோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கேஸ்பருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. இதனால கேஸ்பர் மேல இன்னும் கொஞ்சம் அங்க இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருது. அடுத்து நம்ம ட்ரெவர் அந்த சர்க்கிள் ஏரியால இருந்தாருல அங்கேயும் நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆடுது. எங்க பார்த்தாலும் காத்து, சூறாவளி காத்து மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் நிக்கில் கிட்ட வேற அந்த ஏலியன்ஸ் கிட்ட போயிட்டு வந்த எல்லாருமே கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தாங்களா அவங்களுக்கும் வலி ஏற்படுது, அவங்களுமே துடிக்கிறாங்க. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாத நிக்கில் உள்ள போயிட்டு அந்த ஏலியன் கிட்ட போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஏலியன் அப்படியே நம்ம நிக்கில புடிச்சு உள்ள இழுத்துக்குது. அவ்வளவுதான். ஒரு செகண்ட் நிக்கில் எங்க போனான்னு தெரியல, காணாம போயிட்டான். டக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கேயோ இருந்து வந்து விழுறான். ஏலியனை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவன் அங்க மயக்கமா கிடக்குறான். ஆனா இப்பயுமே அந்த ஏலியன் சாந்தமாக மாட்டேங்குது. உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே ஏகப்பட்ட தாக்கமா இருக்கு. பிரசிடென்ட் வேற கால் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க, ஃபர்ஸ்ட் அதை நிறுத்துங்க, எங்க பார்த்தாலுமே பூகம்பம் மாதிரி இருக்கு, முதல்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்த நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கத்துறாங்க. அப்ப மிட்சுகிக்கு வேற வழி தெரியல, என்ன மட்டும் தான் அந்த ஏலியன் உள்ள விடும், சோ நான் போய் ஏதாச்சும் சமாளிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகி உள்ள போறாங்க. அந்த ஏலியன் முராயோட வாய்ஸ்லயே இவங்க கிட்ட பேசுது. உன்னோட உலகத்தை விட்டு நீ என் கூட வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மிட்சுகியை சுத்து போட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம மிட்சுகி என்ன பண்றாங்க, எனக்கும் ஆசைதான், ஆனா நீ முராய் கிடையாதே, என்னோட முராய் எப்பயோ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரீம்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். அந்த ஏலியனுக்குள்ள இருந்துகிட்டே இந்த மாதிரி பண்றதுனால அந்த ஏலியனால தாக்கு பிடிக்க முடியல. அந்த இடத்துல அந்த ஏலியன் அழிஞ்சு போயிடுது. அண்டு உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருந்த நிலநடுக்கமும் நின்றுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மிட்சுகி கண் முழிக்கிறாங்க. எஞ்சவங்க திடீர்னு நம்ம நிக்கில் காணாம போனான்ல, அவன் அந்த ஒரு சில செகண்ட் எங்க போயிட்டு வந்தான்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பைய போட்டிருந்த சூட்ல இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம உலகத்தோட அட்மாஸ்பியர் மாதிரியே இல்ல, வேற ஏதோ வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான். அது கண்டிப்பா இந்த ஏலியன்ஸோட உலகமா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இவ்வளவு நேரம் இவங்க போராடிக்கிட்டு இருந்தது ஒரு ஏலியன் கிட்ட கிடையாது, இது ஒரு போர்ட்டல். அந்த ஏலியன்ஸோட உலகத்துக்கு போற ஒரே வழி இந்த போர்ட்டல் தான். ஆனா அந்த ஒரே வழியையும் இப்ப மிட்சுகி அழிச்சிட்டாங்க. சோ நினைச்சாலும் இப்ப இவங்களால ஏலியன்ஸோட உலகத்துக்கு போயிட்டு சண்டை போட முடியாது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி எபிசோட அங்கேயே முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் காய்ஸ், எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த சீரீஸ். ஃபர்ஸ்ட் சீசனை ரொம்ப ரொம்ப ஸ்லோவா எடுத்திருக்காங்க. செகண்ட் சீசன் ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. இன்னும் அடுத்து ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு, அதோட இந்த செகண்ட் சீசன் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து தேர்ட் சீசன் வருமா இல்ல இந்த சீசன் 2 ஓடயே முடிக்கிறாங்களா, என்ன ஆக போகுது அப்படின்றத நீங்க அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்ஷி. பாய்.